வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நாம் இன்று சிந்திக்கக்கூடிய சிந்தனை குடும்ப அமைதி. அதை பற்றி நாம் நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எப்படி ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர் அந்த தொழிலை சரியாக முறையாக கற்றுக்கொண்டு அந்த தொழிலை செய்தா அந்த தொழில வெற்றி பெற முடியும். தொழிலை பற்றி அறிவில்லாதவர் போய் ஒரு தொழிலை செய்தான்னா அதுல வெற்றி பெற முடியாது. அதான் சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறது என்னன்னு தெரியாததுனால, அதை பற்றி யாரு நமக்கு ப்ராப்பரா சொல்லி கொடுக்காததுனால, இன்னைக்கு குடும்பத்துல கொஞ்சம் நஞ்சம் அல்ல, முழுக்க முழுக்க பிரச்சனையா மாறி இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கு என்ன காரணம்னா, இதை பற்றிய கல்வி நமக்கு ப்ராப்பரா இல்லை. சரிங்களா? இன்னைக்கு எப்படி சமுதாயத்துல பாலுணர்வு கல்வி இல்லாததுனால சமுதாயம் எவ்வளவு துன்பப்படுகிறதோ, அதே போல வாழ்வியல் கல்வி, இல்லறத்திற்கான கல்வி இல்லை இங்கு. நான் முன்னர் சொன்னது போல நம்ம வாழ்க்கையை நமது முன்னோர்கள் 4 பிரிவாக பிரித்தாங்க. ஒண்ணு பிரம்மச்சரியம், 2வது இல்லறம், 3வது வானப்பிரஸ்தம், 4வது சந்நியாசம். அப்ப முதல் காலகட்டத்திலே இல்லறத்திலே நம்ம நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோக்கம் இறைவனை அடைகிறது. நோக்கம் இறைவனை அடைகிறது. அப்ப இறைவனை அடைகிறதுக்கு முதல்ல என்ன வேணும்னா, நமக்கு அதை பற்றிய அறிவு, ஞானம், வாழ்க்கையை பற்றிய அறிவு, ஞானம். அப்ப அந்த கல்வியை பெறுவதற்காக முதல் கட்டத்தை நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா என்ன கல்வி இருக்குதுங்கிறத இப்ப கேள்வியா போச்சு. சரிதானுங்களா? இப்ப இருக்கிற கல்வி வேண்டான்னு நம்ம சொல்லல. ஆனா இது கூடயே வாழ்க்கை கல்வி இருந்திருந்ததுன்னா, இப்போ இவ்வளவு தூரம் படிச்சுட்டும் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு நம்ம முன்னோர்களிடம் வாழ்க்கை கல்வி இருந்தது. பண்பாட்டு கல்வின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் இங்க இருக்கிற தேசத்தினுடைய தன்மையை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழணும், சரிதானா, அதற்காக ஒரு பண்பாடை, கலாச்சாரத்தை உருவாக்கி கொடுத்தாங்க பாருங்க. அதுக்கு பேர் பண்பாட்டு கல்வின்னு பேரு. அந்த கல்வி இருந்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில துன்பம் வரல. இப்ப நம்ம பண்பாடெல்லாம் செதஞ்சு போச்சு. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லைன்னு ஒரு பாட்டு வரும். இப்ப பண்பாடே இல்லை, கலாச்சாரமே இல்லை, கல்ச்சரே கெட்டு சீரழிஞ்சிருச்சு. இங்க இருக்கிற உணவு நம்ம மாத்திட்டோம். இந்த உணவுங்கிறது ஏதோ சும்மா கொடுத்தது அல்ல, இங்க இருக்கிற இயற்கைக்கு ஒத்த மாதிரியான உணவு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இது வெப்ப தேசம். அப்ப இங்க குளிர்ச்சி பண்ணா உடல்ல நோய் வராதுன்னு கண்டறிந்த முன்னோர்கள் அது மாதிரியான உணவு பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. இயற்கையும் அப்படித்தான் இங்க இருக்கு. அதே மாதிரி உடை, அதே மாதிரி தொழில்கள், உற்பத்தி பொருட்கள், வாழ்க்கை முறைகள் எல்லாமே இயற்கையோட ஒட்டிய விஷயமா இருந்தது. நமக்கு துன்பம் வரல. இன்னைக்கு எல்லா பண்பாடெல்லாம் மறந்துட்டோம். அப்ப அது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கான இடம் அந்த ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரியம். அந்த கற்றுக்கொண்ட விஷயங்களை வைத்து, சரிங்களா, அவன் இல்லறத்திலே இணையக்கூடியது 2வது நிலை. அப்ப அந்த இடத்துலதான் அவன் தன்னுடைய முழு அறிவையும், அந்த பிரம்மச்சரியத்துல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, இந்த உலகம் முழுக்க இறை ஆற்றலால் உருவாக்கப்பட்டது, இறை ஆற்றலால் ஆனது. இங்க எல்லோரும் சமம்தான். அப்ப உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த சமுதாயத்தினுடைய பல பேருடைய உழைப்பு, அறிவு, ஆற்றல்ங்கிறது அன்னைக்கே விதைச்சிட்டான். அப்ப சிறு வயதுல இருந்தே அவனுக்கு தெரியும், நாம் இந்த சமுதாயத்தினுடைய சொத்து, சமுதாயத்தினுடைய அங்கம், இந்த இயற்கையினுடைய ஒரு அங்கம் நாம.
அப்ப பல பேருடைய உழைப்பை எடுத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்மால முடிந்த வரைக்கும் பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற தன்மை அவனுக்கு வந்துடும். எப்ப? பிரம்மச்சரியத்திலே வந்துடும். அப்ப அதை விரிவுபடுத்துவதற்காக, தன்னுடைய வாழ்வை பூரணப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு வாழ்க்கை துணையை இணைக்கிறோம். எதுக்காக? கர்ம வினைகளை கழிப்பதற்கு தான் பிறந்திருக்கிறோம். இப்ப தனியாக இருந்து கர்ம வினைகளை கழிப்பது என்பது அரிது, சிரமம். ஏன்னா வித்து சக்தின்னு ஒண்ணு இயற்கை நம்ம கிட்ட கொடுத்துருச்சு. அது எதற்காகனா அடுத்த 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 தலைமுறையை உருவாக்கணும். அந்த காரணத்துக்காக எல்லா உயிர்களிடமுமே வித்து சக்தி இருக்கு. ஆனா யோசித்து பாருங்க, மனிதனை தவிர இந்த வித்து சக்தியை வீணாக்குற ஒரு உயிரை கூட நீங்க சொல்ல முடியாது. எந்த உயிருமே வித்து சக்தியை வீணாக்காது, மனுஷனை தவிர. அப்ப ஏன் அதை பத்தின அவேர்னஸ் இல்லை? அப்ப மனிதனுக்கு அந்த வித்து சக்தியை சமன் செய்து கொள்ளணும் அப்படின்னு வர்றப்ப, அப்ப இங்க நாம விலங்குகள் மாதிரி இருக்க முடியாது. இங்க ஒரு சமுதாய அமைப்பு வந்துருச்சு. இங்க ஒருவருக்கொருவர் ஒத்து உதவிக்கூடிய ஒரு வாழக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அப்படி வர்றப்ப அந்த இடத்துல அந்த ஒழுக்கத்தை நாம கடைபிடிக்கணும். அப்ப அதில் இருக்கிற மேன்மைகளை எல்லாம் உணர்ந்த நம் முன்னோர்கள் குடும்பம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உருவாக்கி, நீங்கள் இருவரும் இணைந்து கொள்ள வேண்டும். எதற்காக? உங்களுடைய கர்ம வினைகளை கழித்துக் கொள்வதற்காக. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒத்தும் உதவியும் நட்போடு வாழ்ந்து இந்த ஆன்மாவை தூய்மை செய்வதற்காக நீங்கள் இணைய வேண்டும்னு நினைச்சு வச்சாங்க. இது புரியல. ஏதோ அவங்களுக்கு நாம அடிமையாகவும் நமக்கு அவங்க அடிமையாகவும், நான் சொன்னது நீ கேட்கணும், நீ சொன்னது நான் கேட்கணும்னு ஆயிடுச்சு. இப்போ ஏங்க ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து ஒரு 3 முடிச்சு போடுறதால அவங்க நம்மளுக்கு அடிமை ஆயிட முடியுமா? சொல்லுங்க. மஞ்சள் கயிறை கட்டியதாலேயே அவர் நமக்கு அடிமை ஆயிட முடியும்? ஆக்சுவலா அவர் யாரோ நம்ம யாரோ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த. உண்மையாலுமே 2 பேரும் வேறதான். தாயும் பிள்ளையும் ஒண்ணுனாலும் வாயிர் வயிறும் வேறதானே. அப்ப எதற்காக ஒரு பந்தம்னா, பாலுணர்வை சமன் செய்து கொள்ளணும். முதல் விஷயம் அதுதான். பாலுணர்வை முறையாக சரியாக சமன் செய்து கொள்ளணும். அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி. அப்போ உடல்ல நோய்கள் தொந்தரவு வராது. இரண்டாவது, ஒரு வீட்டுல அடுத்த ஒரு உயிரை உற்பத்தி செய்யற ஒரு தேவை இருக்கு. அப்பதான் இந்த இனம் வாழும். இல்லாட்டி இனம் அழிஞ்சு போயிரும்ல. அப்ப நல்ல குழந்தைகளை பெற்று இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்மை பெற்று காத்து வளர்த்த இந்த சமுதாயத்திற்கு நாம செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமையில ஒண்ணு நன்மக்கட்பேர். அப்ப அதையும் நம்ம செய்யணும். அப்ப அதை செய்வதற்கு ஒருவரால் எல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப 2 பேரும் இருக்கிற பணிகளை தனக்குத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொண்டு, அவங்களுக்கு எது நல்லா வருமோ அதை கொடுத்துட்டு, நமக்கு எது நல்லா வருமோ அதை எடுத்துட்டு செய்ததுதான் குடும்பம். அப்படி பிரிக்கிறப்ப 2 வேலை. ஒண்ணு, அந்த குடும்பத்தை பராமரிக்கணும். ஒரு குழந்தைன்னு உருவாயிருச்சுன்னா, சரிதானுங்களா? குழந்தை உருவாகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்பவுமே உணவு இதெல்லாம் தயாரிக்கணுமா இல்லையா? உணவு தயாரிக்கணும், அந்த வீட்டை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். குழந்தைன்னு ஒண்ணு உருவாயிருச்சு அப்படின்னா அந்த குழந்தையை வளர்க்கணும், ஆளாக்கணும், நல்ல முறையில மேல்நிலைக்கு கொண்டு செல்லணும். இது ஒரு பக்கம் வேலை. இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை ஈட்டணும். இது இன்னொரு பக்கம் வேலை. அப்ப இதுல யாருக்கு என்ன வேலை வரும் அப்படின்னு பார்த்ததுல, நண்பர்களே ஒரே நிமிடம். சரி, அப்போ ஒரு வீடு கட்டுறதுன்னா ஒருத்தரே வீட்டு கட்ட முடியாது இல்லையா? ஒரு வாழ்க்கை வாழணும்னா நானே எனக்கான துணியை செஞ்சு கொள்ள முடியுமா? நானே எனக்கான விஷயத்தை கட்டடத்தை கட்டிக்க முடியுமா? எனக்கான உணவையெல்லாம் நானே உற்பத்தி செய்து முடியாது. அப்ப எல்லாரும் சேர்ந்து வாழ்ற ஒரு கூட்டமைப்பு. சரி, அதான் உலக குடும்பம்னு சொல்றோம். அப்ப குடும்பத்திலே அதுதான் கணக்கு. இப்ப நம்மளுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு முடிஞ்ச அறிவை நம்ம கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவி வாழ்றதுக்கு ஒரு குடும்பம். நம்ம யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் பணம் கொடுங்கன்னு? சரிதானா? அப்படி கேட்க முடியாதுல்ல. அப்ப நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்றதுக்கு இதுக்கு நட்புன்னு பேரு.
ஒரு நண்பர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி நாம இருந்தோம்னா வாழ்க்கையில துன்பமே கிடையாது. நண்பர்களை ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. புரியுதா? ஒரு லிமிட் வரைக்கும் சொல்லலாம், அதுக்கப்புறம் நீங்க விட்டுருவீங்க. அதேதான் குடும்பத்திலயும் வேணுங்கிற. ஆனா குடும்பத்துல அந்த நட்பையும் கடந்து நீங்க ஓவர் லிமிட் போறதால பற்றுல மாட்டிக்கிறோம். அப்ப அந்த பற்றுல மாற்றிக்கொள்ளும் போது இது தவறுன்னு சொல்ல முடியாது. அன்பின்பால நிறைய பக்க பிரச்சனை நான் பாக்குறேன். ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க, அது தவறா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு டீ குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீ குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த டீ குடிக்கிறது உடலுக்கு தவறு அப்படின்னு இவருக்கு ஒரு ஒய்ஃப் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு அது தவறுன்னு தெரியாது. 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க டீ. பிரச்சனையே இல்ல. பிரச்சனையே இல்ல. ஒரு நாள் அவர் ஏதாவது படிக்கிறாரு, ஏதாவது செய்தி கேட்கிறாரு, யாராவது ஒருத்தர் சொல்றது கேட்கிறாரு. டீ குடிக்கிறது உடல் நலத்துக்கு அவ்வளவு தீங்கு என்று. அவரு கேட்டாரு. அவர் புரிஞ்சுட்டாரு. அவருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. இப்ப அவர் அதை விடுறதுக்கு முயற்சி பண்றாரு. விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த அம்மாவை என்ன பண்றதுக்கு ஆரம்பிச்சாருன்னா, இது கெடுதலுக்காக பண்ணல, நல்லதுக்கு தான் பண்றாரு. நீ டீ குடிக்காத அப்படிங்கிற. ஆனா அந்த அம்மாவோட நிலை அப்படி இல்லை. உங்களை மாதிரி ஒரு செய்தியை கேட்டு ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற அளவுக்கு தன்மை அந்த அம்மாட்ட இல்ல. புரியுதா? ஏன்னா அவங்க வேற, டோட்டலா அவங்க வேற, நம்ம வேறையா இருக்கோம். நீங்க மாறிட்டீங்க, அவங்க டக்குன்னு மாற முடியல. புரியுதா இல்லைங்க? அப்ப நம்ம அந்த இடத்துல போய் வலுக்கட்டாயப்படுத்துற பாருங்க, நீ இதை பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க நம்மவங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், அவரும் நல்லா இருக்கணும். அந்த ஒரு விதத்துல ஃபோர்ஸ் பண்றாங்க பாருங்க. அந்த இடம் தான் பிரச்சனை. பெரும் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு அதுதான். அன்பின் பார்ப்பட்டு அவங்களை நல்லவங்களாக்கணும், நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க கொடுக்குறீங்க பாருங்க ஒரு ஃபோர்ஸ். அதுதாங்க பெரிய துன்பம். அதை கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லல, துன்பம் வர்ற அளவுக்கு கொடுக்காதீங்கன்ற. அதான் அந்த பக்குவம் நமக்கு வரல. ஒரு விஷயத்த எப்படி சொல்லணும், எப்படி நாசூக்கா கையாளணும் சொல்லுவாங்க இல்லையா? வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி குத்தணும். அதுக்கு நம்ம பிராக்டிஸ் எடுக்கணும். இது சும்மாவெல்லாம் வந்துடாது. எடுத்தவங்க ஒருத்தன் நல்லா பண்ண முடியாது. நீங்க ஒரு குடும்பத்தை நடத்துறது சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, மிகப்பெரிய விஷயம்தான். அப்ப அந்த அளவுக்கு நமக்கு அறிவு பக்குவப்பட்டு இருக்கணும். சரியானுங்களா? வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொன்னவன் சும்மா சொல்லல. கல்யாணம் பண்ணி பாரு, அப்பதான் தெரியும். பண்றப்ப இல்ல, அது நடத்துறப்ப. பண்றதே கஷ்டம். அதை விட அந்த குடும்பத்தை நடத்துறது பாருங்க, மிகப்பெரிய ஞானமா இருக்கணும். அதான் மகரிஷி சொல்லுவாங்க, நீங்க உண்மையாலுமே ஞானின்னு யாரு சான்று கொடுத்தா ஒத்துக்கலாம்னா, உங்க கணவனோ மனைவியோ கொடுத்தாதான் நீங்க உண்மையான ஞானி. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் 1000 சொல்லுவாங்க. இப்ப என்ன பார்த்தே நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க எப்படிங்க இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்கம்மா. வீட்டுக்காரம்மாட்ட போய் கேளுங்க, அப்பதான் உண்மை தெரியும். புரியுதா இல்லைங்களா? எல்லாத்தையுமே நான் சொல்றேன், என்னையும் சேர்த்து சொல்றேன், எல்லாத்தையுமே சொல்றேன். ஊரே அவரை கடவுளா பார்க்கும். அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, சும்மா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆயிட்டு கிடப்பாரு. அப்படிதான் சொல்லுவார் அந்த அம்மா. ஏன்னா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையாலுமே நீங்க ஞானம் பெற்றதற்கான இடம் எங்கன்னா உங்களோட குடும்பம் தான். அங்கதான் உங்க ஈகோ, உங்களோட ஆணவம் எல்லாத்துக்கும் சம்மட்டி அடி விழுகும். அங்க ஆக்சுவலா குடும்பத்தை அமைச்சதுக்கு காரணமே நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான். அது புரியல நமக்கு. வாழ்க்கையே கர்மாவை கழிக்கிறதுன்னு புரியல, குடும்பமே அதுக்கு தானே புரியல. நிறைய பேர் நமக்கு தப்பா மனைவி வந்துட்டாங்களோ அப்படி நினைக்கிறீங்க. அந்த ஜாதகம் பார்த்தவன் மட்டும் கையில கடிச்சா அவனை கொல்லாம விட மாட்டேன்னு நிறைய பேர் திட்டிட்டு இருப்பான். சரிதானா? இது வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன, இது நல்ல பொண்ணுன்னு கட்டி வச்சானே, அவன் மட்டும் கையில கிடைக்கட்டும் அப்படி வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுற ஆளு இருப்பாங்க. சரிதானா? அப்ப இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்கள் அப்படித்தான் புலம்புறீங்க. பெண்கள் ஒண்ணும் விடுபட்ட கேஸ் இல்ல. சரிதானா? எங்கேயோ தெரியாம சிக்கிட்ட நாடு இருக்கு இந்த இடத்துல, அப்படி எல்லாம் நினைக்கிறது நிறைய உண்டு. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் இறைவன் நடத்துறான். உங்களது மட்டும் எப்படி தப்பா நடத்துவான்? சரி, தப்பா நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஜோசிகார ஜாதகத்தை தப்பா பார்த்துட்டாரு. உங்க கர்மா ஜாதகம் தப்பா பார்க்கணும்னு இருக்குது.
ஏன் அந்த ஜோசியர்கிட்ட நீங்க போகணும்? உங்க கர்மா தானே கூட்டிட்டு போகுது. புரியுதானே? இல்ல எங்க தாத்தா சொன்னாரு, எங்க அப்பா சொன்னாரு, இந்த பையன் நல்ல பையன், இந்த புள்ள நல்ல புள்ளன்னு. அவரு சொல்ல உங்க கர்மா சொல்ல வைக்குது. உங்க கர்மா சொல்ல வைக்குது. சரிதானே? நான் அந்த ஒரு படத்தை உதாரணமா சொல்வேன். இந்த மறவன் ஒரு படம் நான் பார்த்திருக்கேன். எனக்கு 38 வயசு நான் பார்த்திருக்கேன். என் வயசு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். பிரபு நடிச்ச படம். பாய்மர கப்பல் ஓட்டுற ஒரு தொழிலாளியா நடிச்சிருப்பாரு. அவரோட நண்பர் வந்துங்க நல்ல நடிகர். அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரல. பிரபு கூட அவரோட நண்பர் யாருமா? சந்திரசேகர் ஐயா. ஆமா, கரெக்ட். சந்திரசேகர் 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த சந்திரசேகர் வந்து ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. பயங்கரமா குடிப்பாரு. பிரபு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணுவாரு. ஃப்ரெண்டு தானே. சரி, இவரை சரியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா ஒரு நல்ல பொண்ணா புடிச்சு கொடுக்கணும். சாதாரண பொண்ணா புடிச்சு கொடுத்தா அந்த பொண்ணை ஒண்ணுமில்லாம பண்ணி போடுவாங்க குடிச்சு. அப்படி ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு யாரோ அவங்க அப்பாவே யாரோ குடிச்சதுக்கு சீவக்கட்டை எடுத்து அடிச்சிட்டு இருக்கும். இது அப்படியே பாப்பாரு. பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் நம்ம ஆளு கரெக்ட் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. புரியுதா இல்லைங்களா? அப்ப நமக்கு எப்படி வரணுங்கிறது இறைவன் முடிவு பண்ணிடுவான். அவனுக்கு திட்டம் இருக்கு. அது இன்னைக்கு நேத்து திட்டம் இல்ல. இது பல ஆயிரம் லட்ச வருஷ திட்டம். நமக்கு ஒரு படத்துலதான் சொல்லுவான், இந்த சொம்பு யார் அடிச்சா நெகரும்னு தெரியுமில்ல. அந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து சேர்த்தி விட்டுருவான். ஜாடிக்கேத்த மூடிதான். சத்தியமா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்க கருமையம் இருக்குல்ல, அந்த கருமையத்தில் இருக்கிற வினைகள் இருக்குல்ல, அந்த வினைகள் தான் தேர்ந்தெடுக்கும் யாரு நமக்கு கணவனா மனைவியா வரணும் அப்படின்னு. சரிதானுங்களா? திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயப்படும். சுவர் அகம் உள்ளே இருக்கிற வினைகளுக்கு ஒப்பதான் உங்களுடைய வாழ்க்கை துணை அமையறாங்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது புரியலைன்னா உங்க வாழ்க்கையில எது புரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. மற்றதெல்லாம் நான் பேசுவேன். எனக்கு தெரிஞ்ச குடும்ப அமைதி பேசுனா ஒரு 3-4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே பேசிட்டே இருக்கலாம். ஆனா அத்தனைக்கு அடிப்படை இந்த ஒண்ணு புரிஞ்சாலே எல்லாமே புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ஒண்ணு புரிஞ்சா எல்லாம் புரிஞ்சிடும். இது புரிஞ்சாட்டா அதுக்கப்புறம் உடல் நலம் கெட்டு போனா குடும்ப அமைதி எப்படி பாதிக்கும், மனவளம் கெட்டு போனா குடும்ப அமைதி எப்படி பாதிக்கும், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம்னா என்ன, தேவை, அளவு, காலம், முறை அதுனா என்ன, புரியுதா இல்லைங்களா? குழந்தை வளர்ப்புல எந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துல சிக்கல் வரும், பொருளாதாரத்துல சிக்கனமா இருக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் தேவை, ஒரு கணவன் மனைவி மதிக்கணும்னா என்னென்னவெல்லாம் செய்யணும், ஒரு மணவன் கனவிட்ட என்னென்னவெல்லாம் கணவன்ட்ட என்னென்னவெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க, சரி, ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு என்னென்னவெல்லாம் விதிகள் எல்லாமே இருக்கு. பேசலாம், மணிக்கணக்குல பேசலாம். ஆனால் இது அடிப்படை. நான் சொல்றது அடிப்படை. என் கர்ம வினைகளை போக்குவதற்காக வந்திருக்கிற இறைவன் எடுத்திருக்கிற ஒரு என்னுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது புரியாம எதை புரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இறைவன் கரெக்டா கொண்டாந்து சேர்த்திருக்கான். இறைவன் கூட சொல்ல முடியாது. அப்ப இறைவன் மேல போய் பாரத் போட்டு உங்க கர்மா கரெக்டா கொண்டாந்து சேர்த்திருக்கு. அதுல புலம்ப வேண்டாம். இனிமேல் தயவு செஞ்சு தப்பா வந்து மாட்டிட்டோம் அப்படின்னு மட்டும் புலம்பாதீங்க. புரியுதாங்களா? பிரச்சனை எச்சுதான் ஆகுமே தவிர தீராது. வந்துருச்சு, இது எப்படி ஃபேஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்க கவனிச்சீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி பெற்றுலாம். ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. சரிதானா? அந்த ஒரு நபரை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதுதான் பிரச்சனை. நான் ஒரு ஜோக் சொல்வேன். அதாவது ஒரு மேனேஜர் கூட ஒரு ஸ்டெனோ. இந்த மேனேஜர் வந்து பயங்கரமான டென்ஷனான பேர்வழி. கொஞ்சம் நஞ்ச டென்ஷன் இல்லை, பயங்கர டென்ஷனான பேர்வழி. அந்த ஸ்டெனோ அவருக்கு அசிஸ்டண்டா இருப்பாங்களே, ஸ்டெனோ டைப் ரைட்டிங் இருப்பாங்க. இப்ப அந்த ஸ்டேஜ் இருக்கான்னு தெரியல. பிஏ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மாசம் அவருக்கு கீழே ஒரு ஆள் இருக்கிறதுங்கிறது பெரும்பாடு. 3 மாசம் இருந்தாலே அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு அர்த்தம். அப்படி அந்த கம்பெனியில வந்துட்டு போயிட்டே இருக்காங்க அந்த போஸ்டிங்ல மட்டும். ஒரு பொண்ணு வந்து 1 வருஷமா இருக்குது. 1 வருஷமா இருக்குது. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ஆச்சரியமா ஆச்சரியம், அத்தனை ஆச்சரியம். மேனேஜர் ஏதாவது சேஞ்ச் ஆயிட்டாருன்னா சேஞ்ச் ஆகல. அதே திட்டு, அதே பிரச்சனை. சரிதானுங்களா? அப்போ இது எல்லாமே அப்படி போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏமா எப்படிமா தாக்கு பிடிக்கிற?
அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு வேலை பார்க்கணுமாமா. உள்ள போயிட்டு ஆபீஸ் ரூம்குள்ள மேனேஜர் ரூம்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு டென்ஷனா தான் வருமாமா. கோபமா ரிசைன் பண்ணிடணும், அவனை வெளில கொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வெளியே வருமாமா. பார்த்தா போயிட்டு அந்த டேபிள் உட்காந்துட்டு டிராவை ஓபன் பண்ணி ஒரு போட்டோவை எடுத்து இப்படி பார்க்குமாமா. பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வந்துருமாமா, ஒரு தன்னம்பிக்கை. சரிதானா? அந்த போட்டோ வச்சுட்டு மறுபடியும் அது வாட்டு கேஷுவலா டைப் பண்ண ஆரம்பிச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அது ஏதோ சாமி போட்டா வச்சிருக்க மாட்டிருக்கு, சாமி கிட்ட இருந்து ஏதாவது பவர் வருதாட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட போய் அந்த அம்மாட்ட போய் கேட்கறாங்க, ஏமா என்னமா போட்டோ இது, எங்களுக்கு அந்த போட்டோ ஒரு காப்பி கொடுமா, நாங்களும் வச்சுக்கிறோம். அப்படியே மாறியது எப்படிமா அப்படின்னு. சரிங்க சாமி அப்படி இந்த சரிங்கன்னு சொல்லி எடுத்து காமிச்சிருக்குது. அவங்க ஹஸ்பண்டோட போட்டோ, அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் போட்டோவை வச்சிருக்கு. சரிதானா? எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். ஏமா உங்க வீட்டுக்காரர் அவ்வளவு நல்லவராமா, அவ்வளவு ஞானியா, அப்படி இப்படி எல்லாம் கேக்குறாங்க. அந்த பொண்ணு அசால்ட்டா சொல்லிச்சு, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார், உள்ள போயிட்டு வெளியே வருவேன், பயங்கரமான டென்ஷன் பிரச்சனையா தான் இருக்கும். சரிங்களா? இந்த போட்டோ எடுத்து பார்ப்பேன், இதுக்கு மேல ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இதையே சமாளிக்கிறோம், இந்த ஆளெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு வச்சுட்டு நான் பாட்டுக்கு வேலை செஞ்சிருவேன் சார். சரிதானா? அதான் உண்மையும் கூட. இதையவே சமாளிக்கிறீங்க, வேற எல்லாமே இதை விட சுச்சிப்பியா தான் இருக்கு. நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னே பிறந்த ஆள் அதுதான். அதனாலதான் மகரிஷி இந்த சிரம் தவிர்த்தல்ல முதல்ல கல்யாணமானவங்க வீட்டுக்காரர்கிட்டயோ வீட்டுக்காரம்மாட்டையோ கோவப்படுறது முதல்ல நிறுத்தினீங்கன்னா நீங்க அத்தனை பேர்கிட்டையும் கோவப்படுறது நிறுத்தினதுக்கு சமம்னு சொல்லிட்டாரு மகரிஷி. ஏன்னா அது புரிதல் இல்லை, அவ்வளவுதானே. அந்த புரிதலோ அந்த அறிவோ நமக்கு ஞானமோ வரல, அவ்வளவுதான். சரிதானுங்களா? புரிஞ்சிட்டோம்னா போதும். அந்த கர்மா கழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அவங்க என்ன கழிக்க முடியுமோ அது கழிப்பாங்க. ரோட்ல விட்டு அடிச்சா மான மரியாதையெல்லாம் போயிருன்னு சொல்லி இறைவன் ஒரு 4 செவத்துக்குள்ள வச்சு அடிக்கிறான். நீங்க அது கம்முன்னு வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது. இல்ல நான் ரோட்ல தான் போய் அடி வாங்கணும், ஒண்ணும் பண்ண முடியாது, அதையும் செய்வான் இறைவன். புரிச்சா இல்லைங்க? அப்ப இருக்கிற இடத்துல நம்மால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இவ்வளவுதான் குடும்பம், வேற ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் அதுக்குள்ள இல்லை. கர்மாவை கழிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு. அதே மாதிரி நம்ம பெற்று வளர்த்திருப்பாங்க, அவங்கள நம்ம சரியா பராமரிக்கணும், கடன் கட்டி ஆகணும். சரிங்களா? இப்ப 2 பேரும் வாழ்க்கையில சேர்ந்து இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தரோட கடனை சரியா கட்டணும். இவங்க குடும்பத்தை பாத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது கணவனுடைய கடமை. கணவன் பொருளாதாரத்தை கொண்டாந்து கொடுக்கிறாருன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற வசதியை செய்து கொடுக்க வேண்டியது மனைவியுடைய கடமை. 2 பேரும் சேர்ந்து குழந்தைகளை பாதுகாத்து பராமரிப்பது அவர்களுடைய கடமை, பெற்றோர்களை பாதுகாப்பது அவருடைய கடமை. இதெல்லாம் நம்மளோட கடமை. இந்த கடமையில எந்த இடத்துலயும் தவறே இருக்கக்கூடாது. அவங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். ஆனால் நம்முடைய கடமையில் எந்த இடத்திலையும் தவறு செய்திடக்கூடாது. கவனமா இருங்க. கடமையில தவறுனீங்கன்னா அது கடனாக மாறி மீண்டும் பெரும் துன்பமாக உங்களுக்கு வந்து நிற்கும். ஃபர்ஸ்ட் திங்க், நாம செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யணுங்கிற ஒரு உணர்வுக்கு வந்துருங்க. அவங்க சரியா சமைச்சு கொடுக்கறதில்ல, என்னை சரியா கவனிக்கிறது இல்லை, அதனால நான் பொருளாதாரத்தை சரியா ஈட்டி கொடுக்க மாட்டேன். அவர் எனக்கு சரியா என்னை மதிக்கிறது இல்லை, அதனால நான் குடும்ப கடமையை சரியா செய்ய மாட்டேன்னா இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு, ஒரு பாவமா மாறி போயிடும். கடன் கட்டுவது அவரவர் கடமையை சரியா கட்டிதான் ஆகணும். குடும்பத்துல விட்டுட்டு போறதுக்கெல்லாம் குடும்பம் அல்ல, வாழ்க்கையும் அல்ல. இந்த 4 பேரு கூடயே சந்தோஷமா இல்லாத நாம, இந்த 4 பேரு கூடயே அனுசரிச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் போக முடியாத நாம, இந்த 4 பேருக்காக நம்ம வாழ்க்கைக்காகவே வாழ்ற 4 பேருக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாம, சில விஷயங்களை தியாகம் பண்ண முடியாத நாம, இந்த 4 பேரையே முழுசா ஏற்றுக்கொள்ள முடியாத நாம எங்க போய் இறைவனை உணர்வது, எப்படி போய் சமுதாயத்தில் நல்லா இருக்கிறது? வாய்ப்பே கிடையாதுங்க. வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே நல்லது செய்யற அந்த 4 பேருக்குள்ளேயே நம்மால இணக்கமா இருக்க முடியலன்னா நம்மால எங்க போனாலும் இணக்கமா இருக்க முடியாது. புரியுது இல்லைங்களா? அப்ப இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். சேலஞ்ச் என்னன்னா குடும்ப அமைதி தான் உங்களுக்கான சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அதுதான். அப்ப அது எப்படி எல்லாம் தக்க வைக்கணும்,
அப்ப எந்த விதத்துல எல்லாம் இந்த குடும்ப அமைதி கெட்டு போகுது, பாதிக்குது அப்படிங்கிறத மகரிஷி மிகப்பெரிய சப்ஜெக்டா நமக்கு கொடுத்துருக்காரு. சரிதானுங்களா? அப்போ அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஒருத்தரை ஒருத்தர் கர்மவினையை கழித்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, நான் உங்களுக்கு போன தடவை ஹோம்வொர்க் கொடுத்தேன். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய விபரம் எவ்வளவு பேர் எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இதை எழுதாம நீங்க கண்டிப்பா சந்தோஷமா இருக்கவே முடியாது. தெரியணும்ல முதல்ல. தெரியாதுங்களா? தெரியணுமா இல்லையா? ஒரு விஷயம் அவங்க கூடயேதான் வாழ்நாள் முழுக்க வாழ போறீங்க, ஆனா அவங்கள பத்தி தெரியாது. தெரிஞ்சாலும் அதை சிந்திச்சு அதுக்கு என்ன பண்ணலாம்னு நம்மகிட்ட பக்குவம் கிடையாது. என்னுடைய கணவர் இப்படித்தான், என்னுடைய மனைவி இப்படித்தான் அப்படின்னு நீங்க தெளிவா தெரியாம 2 பேருக்குள்ள நிம்மதியா, மகிழ்ச்சியா, அமைதியா ஒரு வாழ்க்கையை கொண்டு வர்றதுக்கு எனக்கு என் அறிவு கெட்டி வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்க 10 வருஷம் குடும்பம் நடத்தினாலும் சரி, 50 வருஷம் குடும்பம் நடத்தினாலும் சரி, நான் பார்த்துட்டே இருக்கேன். 30 வருஷம் 40 வருஷம் குடும்பம் நடத்தி மறுபடியும் சண்டை. சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை. சரி, ஒரு சாப்பாட்டுக்கு சண்டை, ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலைன்னா சண்டை, கொஞ்சம் லேட்டா வந்தா சண்டை, அவங்க அம்மா அப்பா வீட்டை பத்தி பேசினா சண்டை. சரிதானுங்களா? இப்படி ஊருப்பட்ட சண்டை, வாழ்நாள் முழுக்க சண்டை. என்னங்க குடும்பம் இது? சரிதானே? குழந்தைங்க எப்படி குடும்பம் நடத்தலான்னு இப்ப நிறைய குழந்தை கல்யாணம் வேற பண்ண மாட்டேங்கிறாங்க. சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சுங்களா பிள்ளைங்க. முதல்ல பிள்ளைங்க சம்பாதிக்காத வரைக்கும் கல்யாணம் கட்டாயமா இருந்தது, வேற வழி இல்லாம இருந்தது. இன்னைக்கு பொண்ணுகள் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறைய குழந்தைங்க சொல்லுது, எதுக்குமா சும்மா ஒரு கல்யாணத்தை பண்ணி அவன் நீ அதை பண்ணி அதை பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போகாத, வேலைக்கு போகாத, அது இதுன்னு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பான், அதெல்லாம் எதுக்குமா, அது இருக்கிற வரைக்கும் உங்க கூட வாழ்ந்துட்டு போறான். அப்படி நிறைய குழந்தை பொண்ணு பேசுது. ஏன்னா இந்த குடும்பம்னாலே அப்படின்னு ஆயிப்போச்சு. ஃபாரின்ல எல்லாம் அதனாலதான் அப்படி இருக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. சரிதானுங்களா? என்ன சேர்ந்துக்கிறது, இல்லாட்டி பிரிஞ்சு போயிடுறது. சரிங்களா? ஆனா அது அல்ல, அதுக்காக அல்ல இது. அப்ப குழந்தைகள் நம்மளை பார்த்து அந்த குடும்பத்தை நடத்துறது கத்துக்கணும் இல்லையா? அதுதானே உண்மை. ஆனா அப்படி இன்னைக்கு யாரும் நாமளும் நடக்கிறது இல்லை. நம்மளே நான் உங்களை குறை சொல்லல, என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். நாம இங்க நம்மளை குறை சொல்லல, ஆனா இனியும் அதை பண்ணாம இருந்தோம்னா தப்பு தானே. இப்ப நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, அதனால இப்படி குடும்பத்தை நடத்திட்டோம், வாழ்ந்துட்டோம். மருமக அங்கிருந்து வீட்டுக்கு வந்தது இந்த குடும்பத்தை காப்பாத்தி வழி நடத்தி நல்லா கொண்டு போறதுக்கு தான். பெண்ணின் பெருமையில நான் சொன்னேன், பெண்ணுக்கு பேரு தையலர்னு ஒரு பேர் இருக்கு. தையலர்னா எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு போகக்கூடிய சக்தி பெண்களுக்கு தான் இருக்கு. நீங்க பாருங்க, வீட்டுல எல்லாரும் தப்பு தப்பா மனசு கண்டபடிக்கு இருந்தாலும் ஒரு பெண் சரியா இருந்தாங்கன்னா அந்த வீட்டை இணைச்சிருவாங்க. ஒரே பெண்ணுடைய சக்தி அந்த வீட்டையே இணைச்சிரு. அது எப்படி நேரும் கோரு ஏசல மோசனமா இருந்தாலும் அந்த பெண் நினைச்சிட்டான்னா அதை இணைச்சிடும். ஆனா இன்னைக்கு பெண் அப்படி நினைக்கிற மாதிரி தெரியலையே. அவ தையலரா இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நேரிழையால் அப்படித்தான் ஊடுல இணைச்சு அது ஒரு துணியா மாற்றக்கூடிய சக்தி பெண்ணுக்கு தான் உண்டு. புரியுதா நீங்க? அப்ப அந்த தன்மையிலிருந்து பெண்கள் இன்னைக்கு நிறைய விலகிட்டாங்க. ஏதோ சம்பாதிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா நினைத்து கொண்டு, சரிதானுங்களா, ஆண்களுக்கு பெண்கள் நிகர் அப்படின்னு சொல்லி கொண்டு, அதுவல்ல நிகர், அது நிகர் அல்ல. புரியுதானுங்களா? பெண்கள் ஒரு இல்லத்தை நடத்துவதுதான் மிக உயர்ந்த தர்மம். அதை குறைவுன்னு நினைக்கிற பாருங்க, அதுதான் இங்க பிரச்சனை. ஏதோ சம்பாதிக்கிறது ஏதோ பெரிய வேலையாகவும், சட்டிப்பான கலவரது ஏதோ சின்ன வேலையாகவும் நினைக்கிறீங்க. அது அப்படி நினைக்காதீங்க. இதுதான் பெரிய வேலைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்க உயர்வு புரிஞ்சிருச்சுன்னா போதும், கெத்து வந்துடும் உங்களுக்கு. இது எவனாலே செய்ய முடியாதயா, நான் செய்யறேன், அந்த ஒரு புரிதல் வந்தா போதும். ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேரும் குடும்பத்துல சண்டை வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் சண்டை 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 சண்டை, டெய்லி சண்டை, டெய்லி சண்டை, டெய்லி சண்டை. சரிதானா? டாக்டர் கிட்ட போயிட்டாங்க. சார், இது இந்த சைக்காலஜிக்கல், இப்ப நிறைய சைக்காலஜி கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுல சைக்காட்டிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, மருந்து கொடுக்கறது, சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுக்கறது. அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் சண்டை சார், எதுக்கு எடுத்தாலும் சண்டை சார், என்ன சார் இது வாழ்க்கையே விலகி போயிடலாமேன்னு இருக்கு சார்.
அப்படிங்கிறார் அவர். கொஞ்ச நாள் வாழ்க்கை தான் சார், எதுக்கு சார் இப்படி நாங்க சண்டை கட்டணும்? அவங்களும் நிம்மதியா இல்ல, நானும் நிம்மதியா இல்ல, 2 பேரும் தனியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார். சரி, இதுக்கு ஒரு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ஒண்ணு கொடுக்குறாரு, ஒரு பாட்டில். இந்த மருந்து குடிங்க, உங்க மனநிலை சமநிலை ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த மருந்து கொடுக்குறாரு. இந்த மருந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, 2 பேருக்கும் பிரச்சனை வருது இல்ல, பிரச்சனை வருதுன்னு தெரியறப்ப இந்த மருந்தை நீங்க சாப்பிடணும். சரிங்களா? மருந்து 5 ml இந்த மூடியில ஊத்திட்டு வாயில ஊத்திக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன், 10 நிமிஷத்துக்கு மருந்தை முழுங்க கூடாது. அப்பதான் மருந்து வேலை செய்யும். மருந்து உங்க வாயில ஒரு 10 நிமிஷம் இருந்தா தான் அது உங்க உடல் முழுக்க பரவி வேலை செய்யும். 10 நிமிஷம் நீங்க வாயை திறக்க கூடாது. அப்புறம் முழுங்கிட்டு அப்புறம் நீங்க எப்பவும் போல பேசலாம், இயல்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்து விட்டார். ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி வச்சாச்சு. பிரச்சனைன்னு வந்தா தேடி பிடிச்சு பாக்கெட்லயே வச்சுட்டு இருப்பாரு போல, தேடி பிடிச்சு எடுத்து 5 ml ஊத்தி வாயில் ஊத்திடுறாரு. 10 நிமிஷம் எந்த பேச்சும் கிடையாது. புரியுதா? நீங்க 2 பேரும் இப்படியே பண்ணிட்டே வந்துட்டாங்க. 1 மாசமா சண்டையே இல்லை. எப்படி ஒரு மிராக்கிள் பாருங்க. நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, சார் அந்த டாக்டர் நம்பர் மட்டும் எனக்கு கொடுங்க சார். சரிதானே? அந்த மருந்து மட்டும் வாங்கி ஆர்டர் பண்ணுங்க சார், அனுப்பிச்சிருவோம். புரியுதா இல்லைங்களா? சரி, மருந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே 2 பேரும் மறுபடியும் டாக்டர் கிட்ட, சரிதாங்களா, போய் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், இந்த மாதிரி எங்க லைஃப்ல நாங்க இருந்ததே இல்லை, கல்யாணமாய் இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்ந்ததே இல்லை, ரொம்ப ரொம்ப நன்றி, இன்னும் ஆளுக்கு ஒரு 4 பாட்டில் மருந்து கொடுங்க சார்னு கேட்க. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த பாட்டில் எடுத்துட்டு போய் நல்ல தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியில திறப்பி அந்த தண்ணியை நிரப்பி மூடிக்கொண்டாந்து கை விட்டார். சரி, என்ன சார் தண்ணி பிடிச்சு கொடுக்குறீங்க? நான் முதல்ல கொடுத்தது தண்ணி தான்ப்பா, முதல்ல கொடுத்தது தண்ணி தான். பிரச்சனைன்னு வந்தா 10 நிமிஷம் வாயை மூடிட்டு மௌனமா இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருப்பா. மௌனம் கலக நாஸ்தி, மௌனம் கலக நாஸ்தி. சரி, ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஒண்ணும் பண்ண வேணாங்க, 10 நிமிஷம் அமைதியா இருங்க, எல்லாம் சரியாயிடும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளதான் அத்தனை பீக்ல போயிடும், பிச்சுக்கிட்டு போயிடும். நான் ஒண்ணு சொல்ல, நீங்க ஒண்ணு சொல்ல, அதை சொல்ல, ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்சு போயிருங்க பிரச்சனைய. நீங்க பாருங்க, குடும்பத்துல பல குடும்பங்கள்ல பிரச்சனை, அந்த பிரச்சனை ஆகிற நேரத்துல 1 நிமிஷம் தான் இருக்கும், அந்த 60 செகண்ட் தான் இருக்கும் அந்த பீக்கு. இந்த கோபம் வந்துடும், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நாம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நாம ஒண்ணு சொல்லுவோம், அப்படியே பேசி 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 போய் டாப்ல போயிடும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாம் முடிஞ்சு கந்தரகோலமாயி போயிடும். பல வார்த்தைகள், சரிங்களா, அப்படியே மனச உயிரை கீறி பிச்சு போட்டுரும் அந்த வார்த்தைகள். ஏன் பேசுறோம், எதுக்கு பேசுறோம், என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம்? இந்த கோவ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இல்ல, சகட்டு மேனிக்கு பேசி தள்ளிடு. சரிங்களா? அந்த மனச அப்படியே ஒட்டச்சிருவோம், கண்ணாடி மாதிரி மனசுன்னு சொல்லுவாங்க. சரி, மனசு கண்ணாடி மாதிரி, ஒட்டச்சிங்கன்னா ஒட்ட முடியாது. இந்த ரணம் உள்ள இருந்துட்டே இருக்கு. அது இந்த ஆண்களுக்கு கூட கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் மறந்துடுவாங்க. ஆனா பெண்களுக்கு அது வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அது ரணமா அப்படியே உள்ள இருந்துட்டே இருக்கும். நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க பெண்கள். தயவு செஞ்சு அது வேண்டாம். சரிங்களா? ஏதோ ஒரு கோபத்துல பேசிய வார்த்தைகள், ஃப்ரீக்வன்சி அதிகமா போறப்ப பேசிய வார்த்தைகள், மகரிஷி சொல்லுவாங்க, உங்கள் குடும்பத்துல அமைதி நிலைக்கணுமா, நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் எங்கேயோ, பிறர் கூறும் கடும் சொற்களையும், இந்த வார்த்தையை கவனிக்கணும், இது மகரிஷியோட மந்திரம். பிறர் கூறும் கடும் சொற்களையும் அவை சொல்லப்படாதது போல் பாவித்து ஒதுக்கி விட வேண்டும். எப்படி பாருங்க, சாதாரண சொல்லல, கடும் சொல்லை அது சொல்லாத மாதிரி பாவிச்சு அப்படியே ஒதுக்கிட்டீங்கன்னா அமைதி அப்பா அந்த இடத்துல இருக்கும். என்ன ஆயிரப்போகுது? ஒருத்தர் சொல்றதால ஏதாவது ஆயிருமா சொல்லுங்க? அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ஏதாவது ஆயிருமா? சொல்லிட்டாங்க, ஆமா சொல்லிட்டாங்க, நாசமா போனேன் சொல்லிட்டாங்க, சொன்னா ஆயிருமா? இத்தனை தவம் பண்ணி வாழ்த்துறோம்,
சரிதான், நம்ம வாழ்த்துக்கே பலன் ரொம்ப நாள் கழிச்சுதான் கிடைக்குது. அது ஒண்ணும் தவம் பண்ணாத ஒரு ஆளு. புரியுதா இல்லைங்களா? அப்படி எல்லாரும் சாவும் நடந்ததுன்னா நம்ம வாழவே முடியாது இல்லையா? புரியுதா இல்லைங்களா? அவன் அறிவு அவ்வளவுதான். ஒரு மனுஷனோட பேச்சுல அவனுடைய அறிவு, அவனுடைய தன்மை, அவனுடைய கேரக்டர் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம்ல. அவங்க அப்படி பேசுறாங்கன்னா அவங்க அறிவு அவ்வளவுதான். மகரிஷி அவங்க இப்படி அன்னை லோகாம்பாள் அவங்கள பத்தின பெருமைகள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க ஒரு மீட்டிங்ல. அன்னை லோகாம்பாள் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு வேதாத்திரி மகரிஷியே இல்லை. அப்படி நிறைய அன்னை லோகாம்பாள் வந்து ஒரு தெய்வீகமான பிறப்பு, எளிமையினுடைய வடிவம். அதான் சொல்லுவாங்க, கணவனுடைய சம்பளத்திற்கு உள்ள எந்த மனைவி குடும்பம் நடத்துறாளோ அவ வந்து அந்த தெய்வம் சொல்லுவாங்க. அந்த கணவனுக்கு ஒரு வரம்னு சொல்லுவாங்க, இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லா பெண்களாலையும் அப்படி நடத்த முடியாது. சரிதானுங்களா? அது எத்தனை வாங்கினாலும் சரி, 1000 ரூபாய் வாங்கினாலும் 1000 ரூபாய்க்கு குடும்பத்தை நடத்த முடியும் பெண்களால். பெண்கள் நினைச்சா நடத்தலாம். ஆனா 1000 கோடி இருந்தாலும் பத்த மாட்டேங்குது இன்னைக்கு பெண்களுக்கு. ஏன்னா மனசுக்கு அந்த நிறைவு வரல. ஏன் நிறைவு வரலன்னா, அந்த மனம் வந்து தியானத்திலேயோ தத்துவத்திலேயோ ஈடுபடல. பொருள் பக்கம் ஓடிட்டே இருக்கு. இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், இந்த நகை வேணும், அந்த துணி வேணும், இந்த இடம் வேணும், அந்த வீடு வேணும், அப்படி இப்படி அப்படி இப்படி அவங்க அப்படி வாங்கிட்டாங்க, இவங்க அப்படி வாங்கிட்டாங்கன்னு இந்த பெண்களோட மனதுல ஆசை அதிகம். அதனாலதான் சொல்லுவாங்க, ஆஸ்திக்கு பையன் ஆசைக்கு பொண்ணும்பா. பெண்களோட இது வந்து குறைன்னு நான் சொல்ல, நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன பெண்கள்ட்ட இருக்கிற சில இயற்கையில இருக்கிற குறைபாடுகள் வந்து ஆசை அதிகம் உங்களுக்கு. அந்த ஆசையினுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு குடும்பத்துல பல துன்பங்கள். நிறைய டிமாண்ட் பண்றாங்க பெண்கள், நான் பாக்குறேன். ஆண்கள் முடியலைனாலும் இல்ல எனக்கு நீ பண்ணி கொடுத்தே ஆகணும்னு. ஐயோ இதெல்லாம் பெரும் பாவங்க. அவருக்கு சக்தி இருந்து பண்ணாம இருந்தாருன்னா அது வேற. சக்தி இல்லாம பண்ணாம இருக்கிறாருன்னா அதெல்லாம் பெரும் பாவமாய். நீங்க அந்த குடும்பத்துக்கு வர்றப்பவே அந்த குடும்பத்துக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி நீங்க வரணும். அதுதான் வந்து பெண்ணினுடைய சிறப்பு, மேன்மை. அன்னை லோகாம்பாள் அதனுடைய வெளிப்பாடு. எப்படி இருந்தாங்க தெரியுமா? ராணி மாதிரி இருந்தவங்க. ரோட்டுக்கு வந்துட்டாரு மகரிஷி, யாராச்சும் கூடயே இருக்க மாட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? அந்த அம்மா தான் புட்டு சுட்டு வித்து மகரிஷிவே காப்பாத்தினாங்க. அன்னை லோகாம்பாள் மட்டும் நீங்க போய் உலகத்துக்கு தொண்டு செய்யுங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு மகரிஷியே கிடையாது. புரியுதா இல்லைங்களா? 4 சேலைதான் வச்சிருப்பாங்களாம். யாராவது கொண்டாந்து கொடுத்தா அது யாராவது ஒருத்தருக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. எளிமையினுடைய வடிவம். பல மகான்கள் அன்னை லோகாம்பாள் கூட இருந்தாங்கன்னு மகரிஷி சொல்றாரு. பல மகான்களோட அன்னை லோகாம்பாள் தவம் பயிற்சி எல்லாம் பெருசா பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களோட தன்மை, அன்பு அப்படி ஒரு அன்பாமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏங்க தன் கணவருக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு ஒரு போல்டான, ஒரு தெளிவான, ஒரு துணிவான ஒரு பெண்ணா இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்களே தாலி எடுத்து கொடுத்து கட்ட வைக்கிறாங்கன்னா அந்த காலத்துல. அப்படி அன்னையோட பெருமையை நிறைய சொல்லிட்டே வர்றாரு. அதே மாதிரி மகரிஷி போய் கேட்கிறாரு, தன்னோட 50வது வயசுல கேட்கிறாரு. 50வது வயசுல கேட்கிறாரு, நான் இந்த மாதிரி உலகத்துக்கு நான் தொண்டு செய்ய போறேமா, உன்னோட அனுமதி வேணும்னு கேட்கிறாரு. அவரு எவ்வளவு பக்குவம் பாருங்க. 2 மனைவி கட்டிட்டு அவர் வாழ்க்கையில சண்டையே போட்டது இல்லைன்னா அவர் எவ்வளவு பக்குவமா நடந்திருப்பாருன்னா அதுக்கு மேல ஞானம்னே ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு 1 கட்டிட்டே வந்து சண்டை இல்லாத நாள் இல்லை. சரிதானா? அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு, எனக்கு ஒரு 2வது கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், உங்களோட ஒப்பீனியன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் தான் 2 பொண்டாட்டிக்காரரு. சரிதானா? ஒரு 10 கவிதை எழுதி கொடுத்துட்டாரு கையில. அந்த மனுஷன் படிச்சு பார்த்துட்டு கால் விழுந்து கும்பிட்டு, சரி சாமி வேண்டாம், இந்த மரண விளையாட்டுக்கு நான் போகிறதுக்கு தயாரா இல்லைன்னு போயிட்டாராமா. அது உண்மையாலுமே அவ்வளவு கடினமும் கூட. புரியுதானுங்களா? அப்ப அந்த இடத்துல அவர் 2 பேருடைய மனோநிலையும் புரிஞ்சு ஒருத்தர் நடந்திருக்காரு, சண்டையெல்லாம் நடந்திருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஞானின்னு சொல்றது. புரியுதா இல்லைங்களா? அப்ப அந்த 1961 மகரிஷி வந்து சமுதாயத்துக்காக தன்னை முழுசா அர்ப்பணிக்கணும்னு வெளியே வர்றாங்க.
1961 ஜனவரி 1ஆம் நாள் என்னை இந்த உலகத்திற்கு முழுதாக அர்ப்பணித்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முன்னாடி அன்னை கிட்ட போய் பர்மிஷன் கேட்கிறாங்க. உங்க வீட்டுக்காரர் வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டா, ஏமா நான் உலகத்திற்கு தொண்டு செய்ய போகிறேன் அப்படின்னு உடனேயோட ஒரு அடி அடிச்சு போயா கம்முனு, இருக்கிற வேலையை விட்டுட்டு உலகத்துக்கு தொண்டு செய்யறாராம ஊருக்கு தொண்டு செய்யறாங்க. வீட்டையே பாக்குறதுக்கு வழி இல்ல, சொல்லுவோமா மாட்டோமா? சரிதானே? அண்ணா என்ன கேட்டாங்க தெரியுமா? எனக்கு 2 வரம் நீங்க கொடுக்கணும், 2 வரம் நீங்க கொடுக்கணும். சரிதானா? என்னமா வேணும் கேளு. சரிதானுங்களா? உங்களுக்கு ஏதாவது உடல் சுகம் இல்லாத போது உங்களை வந்து பாத்துக்கிறதுக்கான நீங்க மிக உயர்ந்த நிலைக்கு போயிருவீங்க. ஆனா அப்ப நான் வந்து உங்களை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் எனக்கு வந்து நீங்க வேண்டான்னு சொல்லிடக்கூடாது அப்படி கேக்குறாங்க. அதே மாதிரி நான் எப்ப உங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு அனுமதி மட்டும் எனக்கு வேணும். இப்படி ஒரு மனைவி கேட்டதா நீங்க சொல்ல முடியுமா? எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. சரிதானுங்களா? அந்த அன்பு, அந்த கருணை, அந்த விட்டு கொடுத்தல், எது சொன்னாலும் சகித்து கொள்ளுதல், மறு வார்த்தை பேச மாட்டாங்க. சரிதான? மறு வார்த்தை பேச மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்களேன். அப்ப இவங்களோட பெருமையெல்லாம் மகிழ்ச்சி சொல்லிட்டே இருக்கிறப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தர் டென்ஷன் ஆயிட்டு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு, என்னங்க சாமி, உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல மனைவி கிடைச்சங்காட்டி நீங்க மகான் ஆயிட்டீங்க, என்ன மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருந்தா நீங்க செத்தீங்கன்னு. சரிதானா? எனக்கு வந்த மாதிரி ஒரு ஆள் வந்ததுன்னா நீ செத்தையா அப்படின்னு இருக்காரு. கூட்டத்துல இருந்துச்சு இப்படி கேட்டா எப்படி இருக்கும்? சரிங்களா? மகரிஷி சொன்னாராமா, எல்லாருக்கும் அன்னை லோகாம்பாள் மாதிரி மனைவி கிடைக்கிறதுன்னு நினைக்கிறது நல்லதுதான்ப்பா, ஆனா எல்லாரும் வேதாத்திரி மகரிஷி மாதிரி இல்லையாப்பா அப்படின்னாராமா. ஒரே அடி. புரியுதா இல்லைங்களா? நீ வேதாத்திரி மகரிஷி மாதிரி இருந்தா உனக்கு அன்னை லோகாம்பாள் மாதிரி ஒரு ஆள் வந்து அமைஞ்சிருக்கும். சரிதானா? எல்லாருக்கும் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைதான், ஆனா அபிஷேக் பச்சனா நாம இருக்கணும்ல. சரிதானே? நாம எப்படி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே வரும். புரியுதா இல்லைங்களா? அதனால இந்த வாழ்க்கை துணை அமைந்ததுல குறையே படாதீங்க. எனக்கான கர்ம வினையை போக்குறதுக்கு என்னுடைய கர்மா இயற்கையில சரியா கொண்டாந்து ஒருத்தர் அமைச்சிருக்கு. சரிதானுங்களா? அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்க அம்மாவை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, உங்க அப்பாவை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஏன் உங்க கூட பிறந்தவங்களை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அங்கெல்லாம் நீங்க பொறுத்து போறீங்கல்ல, எத்தனை பிரச்சனை வந்தாலும் பொறுத்து போறீங்கல்ல, என்ன திட்டினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, என்ன சண்டை வந்தாலும் சேர்ந்துக்கிறீங்கல்ல, அப்புறம் என்னங்க வாழ்க்கை துணைக்கு மட்டும் அந்த துரோகம்? துரோகம் தானே. இவங்களாவது நம்ம பெத்து வளர்த்தி நாம கடன்பட்டு ஆளான ஒரு நபர், அவங்க எங்கிருந்தோ பிறந்து எங்கிருந்தோ வளர்ந்து நமக்காக ஒரு பணி செய்யற ஒருத்தவங்களை போய் எப்படி நம்ம பாத்துக்கணும்? எப்படி பாத்துக்கணும்? பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டாம். அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு மனைவி என்பவங்க உங்க கணவருக்கு கொடுக்கிற துன்பங்கள் அத்தனையுமே உங்களுடைய மகன் மூலமாக நீங்க பல மடங்கு திரும்பி வாங்குவீங்க. சரிதானா? இந்த ஆண் பாவம் பொல்லாததுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஒரே நிமிஷம். ஆண் பாவம் பொல்லாததுன்னா சரிதானா? குரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு இந்த ஆம்பளைகளுக்கு அந்த டேலண்ட்டும் கிடையாது. டேலண்ட் இருக்கிறவனை போட்டு சாத்தினீங்கன்னா கூட பரவாயில்ல, இதே பேந்து முழிச்சிட்டு நிக்கும். பொண்டாட்டி சொன்னா பொண்டாட்டி பக்கம் தலையாட்டிக்கும், வேற வழி இல்லை. இதுக்கு தெரியாது. எங்களை அறிவு நிலையெல்லாம் அப்படித்தான். புரியுதா இல்லைங்களா? அம்மாட்ட போனா அம்மா பேசுறது சரியா நிக்கும், இந்த பக்கம் அடிச்சு அந்த பக்கம் அடிச்சா தார தப்பட்டை பிந்து தொங்க வேண்டாமாங்கிற மாதிரி அந்த ஆள் அப்படியே பேந்த பைத்தியமா தெரியுறாங்க நிறைய ஆண்கள் வெளியே. என்ன, பெண்கள் அப்படி எல்லாம் கிடையாது. புரியுது இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், ஆராய்ச்சி செய்யணும். சரிங்களா? அப்படி அவங்க மூலமா ஏதாவது துன்பம் வந்தா கூட என்னோட கர்ம வினை தான் அவங்க மூலமா ஒரு துன்பமா வந்து கழியுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி மட்டும் சொல்லிருங்களேன், வேலை முடிச்சு.
சரி, அப்ப குடும்ப அமைதிக்கு ஒண்ணு, நீங்க மௌனமா இருக்கணும். 2வது நீங்க ஏற்றுக்கொள்ளணும். 3வது நீங்க புரிந்து கொள்ளணும். முடிஞ்ச வரைக்கும் அமைதியை கடைபிடிங்களேன். குடும்பத்துல பிரச்சனையே பிரச்சனைன்னு வருதுன்னா அவேர்னஸ் வரணும். இந்த அவேர்னஸ் இல்லாம போயிடும். அதுக்கு தான் தியானம் நல்லா பண்ணணும்னு மகரிஷி சொல்றாங்க. ஒரு குடும்ப அமைதியை நீங்க காப்பாத்தணும்னா நீங்க தியானிகளாக இருக்க வேண்டும். நம்ம தியானம் இருந்தா தான் அந்த விழிப்புணர்வு இருக்கும், அந்த மன கட்டுப்பாடு இருக்கும். நீங்க அமைதியா இருக்குன்னா இருக்க முடியும். இல்லாட்டி இருக்கலாம்னு நினைக்கல, இருக்க முடியாது. வாய் பேசிட்டே இருக்கு, நீங்க அமைதியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இது சண்டை போட்டு கிடக்கும். அப்ப நல்லா நம்ம தியானத்துல உயர்ந்து வரணும். சரிதானுங்களா? அப்ப மௌனம் நீங்க இன்னையில இருந்து முடிவு பண்ணுங்க. சரி, மகரிஷி சொல்லுவாங்க, நீங்க ஒரு மாசம் மௌனம் இருங்க, 10 நாள் மௌனம் இருங்க, ஒரு நாள் மௌனம் இருங்க, அரை நாள் மௌனம் இருங்க, கடைசிக்கு இந்த சண்டை வர்றப்பவாவது மௌனம் இருங்களேன் அப்படிம்பாரு. வேற எப்பவும் நீங்க இருக்க வேண்டாம். ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப மட்டும் மௌனம் இருந்துக்கோங்களேன். அப்ப மட்டுமாவது இருங்களேன், உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ல. இருந்து பாருங்க. அந்த மனோநிலை ஒரு 10 நிமிஷத்துல மாறி போயிடும். இல்ல பிரச்சனை வருதுன்னா வண்டி எடுத்து வெளியே போறீங்களா, போயிருங்கன்னு. ஒரு 10 நிமிஷத்துல அந்த பதட்டம் எல்லாம் அப்படியே சூழல் எல்லாம் அலையெல்லாம் ஏறினதெல்லாம் இறங்கி அடங்கிடும். அப்புறம் உட்கார்ந்து பேசிக்கலாம். அதான் ஒரு நபர் சரியா இருந்தா போதும்னு மகரிஷி சொல்றாரு. ஒரு குடும்பத்துல ஒரு நபர் சரியா இருந்தா சண்டை வராது. அந்த ஒரு நபர் யாருங்கிறது தான் இங்க கேள்வி. நான் போன வகுப்புல சொன்ன மாதிரி அறிவாளியா இருக்கிறவங்க தான் குடும்ப அமைதியை தக்க வைப்பாங்க. முட்டாள்கள் குடும்ப அமைதியை தக்க வைக்க மாட்டாங்க. அவங்க சண்டை தான் போடுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, சகித்து கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது முட்டாள்களுடைய ஒரு குணம். அறிவாளி அப்படி அல்ல. மகரிஷி சொல்லுவாங்க, குடும்பத்துல அறிவுதான் ஆட்சி செய்ய வேண்டும், உணர்ச்சி ஆட்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அறிவுனா என்னன்னே தெரியாம தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உணர்ச்சி தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. உணர்ச்சி தான் ஆட்சி செய்யுது. அறிவுக்கு அங்க வேலையே இல்லை. ஆனால் அறிவுதான் ஆட்சி செய்ய வேண்டும். சரிங்களா? அப்புறம் பொருளாதாரம் ஒரு மிக முக்கியமான விஷயம் குடும்ப அமைதியில. மிக மிக முக்கியமான விஷயம். இந்த புரிதல் நான் பத்தி சொல்லிட்டேன். நீங்க தயவு செஞ்சு அது பண்ணலைன்னா இன்னைக்காவது உட்கார்ந்து பண்ணுங்க. உங்க குடும்பத்துல ஒரு 4-5 பேர் இருக்காங்களா, அந்த 4-5 பேரை எழுதிட்டு அவங்களோட கேரக்டர் என்னன்னு எழுதுங்க. காலையில எந்திரிக்கிறப்ப அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க, அவங்க டீ காஃபி எல்லாம் குடிப்பாங்களா, சரிண்ணா, பல்லு விளக்கிட்டு டீ வச்சு குடிப்பாங்களா, இல்ல பல்லு விளக்காம டீ வச்சு குடிப்பாங்களா, சரிண்ணா, குளிச்சுட்டு வேலை செய்வாங்களா, இல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலம் தான் குளிப்பாங்களா, சுடுதண்ணியில் குளிப்பாங்களா, பச்சை தண்ணியில் குளிப்பாங்களா, சரிண்ணா, அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும், சரிதானுங்களா? இப்படி நீங்க ஒரு பட்டியலை தயார் பண்ணுங்க. ஒரு கணவன் மனைவியிடம் எதிர்பார்க்கறது என்ன, ஒரு மனைவி கணவனிடம் எதிர்பார்க்கறது என்னங்கிறது ஒரு 25 பாயிண்ட் இருக்கு. அதை நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த லிஸ்டை அனுப்பிச்சுடுறேன். அந்த லிஸ்ட் தான் செக்லிஸ்ட். நமக்கு ஒரு கணவனுக்கு மனைவி மகிழ்ச்சியா, ஆனந்தமா, நிறைவா, சந்தோஷமா இருக்கணும்னா அந்த கணவன் ஒரு 25 விதிகளை ஃபாலோ பண்ணணும். குடும்பம் 100% ஹாப்பியா இருக்கு. அதே போல மனைவிட்ட கணவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு நிறைய பேருக்கு தெரியல. சரிதானுங்களா? அதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அந்த பெண் சர்வ சாதாரணமா எடுத்துக்குவாங்க. இவர் அப்படியே அது பயங்கரமா எடுத்துக்குவாரு. சண்டை வர்றப்ப சொல்லுவாரு, அன்னைக்கு ஒன்னம் கூப்பிட்டான்னு என்கிட்ட சொல்லாமே போனேன். அப்படி சண்டை வரும். ஏங்க அது கூப்பிட்டான்னு போனேன். அந்த அம்மாவுக்கு அது ஒரு பெரிய மேட்டராவே தெரியாது. ஏங்க கூப்பிட்டான்னு போனேன், நீங்களும் தானே இருந்தீங்க, அப்பதானே போனேன். ஆமா, யார்கிட்ட சொல்லிட்டு போனேன், என்கிட்ட சொன்னியா? நான் அங்கேயே தானே இருந்தேன். அப்ப என்ன நீ மதிக்கிறதே இல்லை. அப்படி டாச்சு போட்டு தண்டா போட்டு ஆரம்பிச்சிருவாரு. அப்ப ஆண்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது ஆண் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கான். சரிங்களா? அதனாலதான் பாருங்க, ரிட்டையர்ட் ஆனா சீக்கிரம் ஆண்கள் செத்து போயிடுவாங்க. ஏன்னா அது வரைக்கும் ஆண்கள் கூட்டம் கூட்டமா ஆளுக்கு பார்த்துருப்பாங்க. சரியான எல்லா கூட்டத்தோட இருந்திருப்பாங்க, ஒரு கெத்தா இருந்திருப்பாங்க. ரிட்டையர்ட் ஆனானே ஒரு நாய் மதிக்காது. சீட்டு கழட்டினே அவ்வளவுதான். ஏதோ இந்த சந்தானம் படத்துல கூட
இப்ப கடைசி ஒரு படம் வந்தப்ப அவரு ரிட்டையர்ட் ஆகி வந்துருவாரு பாஸ்கர், அவங்க அப்பா. அவங்க ஃப்ரெண்டு இல்லாத கொள்ளாதெல்லாம் சொல்லி இன்னையோட நீ முடிஞ்சடா அப்படின்னு சொல்லி பத்தி வச்சிருவாரு. அவர் அது கெத்த மெயின்டைன் பண்ணுவாரு. ஆண்களுக்கு அந்த இது வந்து கிடையாது. புரியுதானுங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும். நீங்க வந்து இது வந்து பிராக்டிகலா செஞ்சு பாருங்களேன். சும்மா நடிங்க. பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையாலுமே மதிப்பெல்லாம் கொடுக்க வேண்டாம். சும்மா நடிங்களேன். சரிதானா? உதாரணத்துக்கு யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க எங்காச்சும் வெளியே போறாங்க, கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. மேல் வீட்டுல இருந்து கீழ் வீட்டுல ஒருத்தவங்க அக்கா வாங்கான்னு கூப்பிடுறாங்க. ஒரே நிமிஷம் ஏங்க கீழே போயிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போங்களேன். சும்மா அவருக்கு ஏதோ அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்த மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். இது வந்து நான் சும்மா சொல்ல, இது வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிதானுங்களா? ஆண்களுக்கு ஒண்ணுமே வேண்டாங்க, டம்மி பீஸ் தான். ஆனா அது ஒரு பில்டப் மட்டும் நீங்க கொடுத்துடணும். சரிதானுங்களா? ஏன் வேற யாராவது எங்காவது உதாரணத்துக்கு எல்லா இடத்துலயுமே நான் உதாரணத்துக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த முடிவு எடுக்கணும். புரியுதா இல்லைங்களா? அந்த இடத்துல அவங்க ஆணவம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாது. ஆன்மீகத்துல உயர்ந்தவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா மத்த சாதாரண நபர்கள் எதா இருந்தாலும் அவங்களுக்கு கேட்கணும். ஒரு கிளிப்பு வாங்கணும்னா கூட நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும். சரிங்களா? நீங்க பாருங்க, கேட்காம வாங்கிட்டு வந்தீங்கன்னா டென்ஷன் ஆகி கத்துவாங்க. ஏங்க அந்த ஒரு கிளிப் மட்டும் வாங்கிட்டீங்களா, நல்லா இருக்கு அப்படி சொல்லி கேட்டு பாருங்களேன். புரியுதா இல்லைங்களா? அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு கிரேடு கொடுத்த மாதிரி. அப்ப எல்லா விஷயத்துக்குமே அவங்க என்னன்னா ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறாங்க, ஒரு மரியாதையை எதிர்பார்க்கறாங்க. ஆனா பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு அம்மா வந்து கூப்பிடுது, அக்கா வாங்க அந்த மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரலாம். சரி இருமா வரேன்னு சொல்லிட்டு போறது. அக்கா அண்ணா இருப்பாராட்ட சொல்லிட்டு வரலையே அப்படின்னு இந்த அக்கா கேட்கும். அந்த அம்மா என்ன சொல்லும், அது கிடக்குது வா. சரிதானே? அது டிவி பார்த்துட்டு இருக்கு வா நாம போயிட்டு வரலாம். இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிம்மதியா இருக்கவே முடியாது. சரிதானுங்களா? அப்ப ஆண்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அவங்க எதிர்பார்க்கிற எனக்கு தெரிஞ்ச உச்சகட்டமான விஷயம் ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. சரிதானுங்களா? அவங்ககிட்ட ஒரு பர்மிஷன் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு சும்மா ஒரு பாவலா பண்ணீங்கனாலே சரண்டர் தான். டோட்டல் சரண்டர் ஆயிரும். அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்யறாங்க. பாராட்டு. இங்க ஆண்கள் இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். சரிதானா? நீங்க பெண்களை நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும், டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு சின்ன பாராட்டு கொடுத்தீங்கன்னா போதும். சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பாடு சூப்பரா இருக்குதுன்னா போதும், அவ்வளவுதான். அந்த அம்மா அப்படியே பிரபஞ்சத்துல அப்படியே பறந்துட்டு இருக்கு அக்கையில. ஏன் சாப்பாடா சூப்பரா இருக்குதா, சரிதானா? அப்புறம் உளுந்து உளுந்து செய்யும். எங்க வீட்டுக்காரருக்கு அந்த கொத்தமல்லி சட்னி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு உளுந்து எங்க போனாலும் கொத்தமல்லி சட்னி ஆகும். புரியுதானே? கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன பாராட்டு. சரிதானா? நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்து நிப்பாங்க. நம்ம ஆளுக்கு அந்த அறிவே கிடையாது. நீங்க அவர்கிட்டயே முன்னாடி போய் நின்னீங்கன்னா சரிதானா? கடுப்பு. அவருக்கு வந்து அந்த அறிவே கிடையாது. அந்த ரசனை அப்படி இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அது மனைவி கிட்ட சுத்தமாவே கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு இந்த சேரி எல்லாம் நல்லா இருக்குதுங்களா அப்படின்னா அப்படி இல்ல. புரியுதா இல்லைங்களா? ஆனா ஆண்களா இருந்தா என்ன பண்ணணும்னா நம்ம பழகிக்கணும். பொய்யாவது சொல்லணுங்கிற நான். என்னம்மா அந்த சேரி நல்லா இருக்கே, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே. புரியுதா? இன்னைக்கு வீடு ரொம்ப நீட்டா வச்சுட்டு இருக்கியாட்டு சூப்பரா இருக்கே. புரியுதாண்ணா? அப்படி சில விஷயங்களை பாராட்டினாலே பெண்கள் வந்து 100% மைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். சரிங்களா?